வாழ்க வளமுடன். வெல்கம் டு TNPSC ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. இதில் ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இது ட்ரஸ்ட்டு Nmms எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிசல்ட் பற்றி கேட்டிருக்கிறீங்க. ரிசல்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான். ரிசல்ட் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னு தெரியாது, ஏன்னா எலெக்ஷன் அண்டு கொரோனா இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் சொன்ன டேட்டுக்கெலாம் வராது. அது எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ அது சம்மந்தமாக பண்ணுறேன், சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். Nmms முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அடுத்து ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா எலெக்ஷன் வந்திருக்கு, நடுவில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ கொரோனாவும் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. அதனால் ரிசல்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாது. ஓகேவா? ரைட். ஓகே, கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு 15 கொஷின்ஸ் இதில் போட்டாச்சு. இப்போது மீதி பேலன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது டெஸ்ட்டு மாதிரி, கொஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட்டு டைப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷினை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் ஆன்சரையும் காட்டுறேன், கடைசியாக உங்களுக்கு வித் ஆன்சரோடு உங்களுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? ரைட். நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். அப்படியே கொஷின் பார்த்துக்கோங்க. ஆன்சர் போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் லெசன் தான், ரொம்ப ஈஸியான லெசன். ஓகே. இது நான் உங்களுக்கு அப்படியே ஆன்சரோடே கொடுத்துட்டேன். இதில் ஆட் ஒன் கேட்பாங்க, சரிங்களா? இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஆன்சரோடே சேர்த்து கொடுத்தாச்சு. அப்படியே மேட்ச்லேயும் கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, 47 கொஷின் இருக்குது. ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் ஆன்சரோடு பார்க்கலாம். 16th கொஸ்டின் பாருங்கள். Bartholomew Dias, a Portuguese sailor patronized by King John II. Vasco da Gama in 1498 he reached Calicut. 18th question. Portugal was the foremost to make a dynamic attempt to discover a sea route in India. போர்ச்சுகல் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு சீ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டினது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினது. அடுத்து 19th கொஷின். ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை த துர்க்ஸ், த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் க்ளோஸ்டு. ஸோ இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் என்னாச்சுங்க, லேண்ட் ரூட் வந்து க்ளோஸ் ஆச்சு. எப்போது? கான்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கி வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் லேண்ட் ரூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 20th கொஷின். அல்ஃபோன்சா டி அல்புகர்க் மெயின்டைன்டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் விஜயநகர் எம்பையர். ஸோ விஜயநகர் எம்பையரோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். Next, the Portuguese brought the cultivation of tobacco to India. Next, 22.
due to the influence of the Portuguese, Catholic religion spread in India's western and eastern coast. So, என்ன religion? Catholic religion. 23. The Dutch followed the Portuguese into India. Portuguese follow பண்ணி Dutch வந்தாங்க உள்ள. The Dutch shifted their headquarters from Pulicat to Nagapattinam in 1690. The Dutch was completely wiped out by the year 1795. 26th question. The Europeans came to know about the wealth of India from the accounts of Marco Polo. The Tamil Nadu archives has Dutch records which relate to Cochin and Coromandel coast. Cochin and Coromandel coast. ஓகேங்களா? 28. Dodwell prepared the first issue of the calendar of Madras records. 29. In 1548, the Portuguese occupied Salcite. 30. The Portuguese were defeated by the English in the Battle of Beira in 1759. In Pulicat, the Dutch built the fort of Gildiria Fort in 1613. 32. The archives at Lisbon, Goa, Pondicherry and Madras were literally storehouse of precious historical information. The most of the records in Tamil Nadu archives are in English. Englishல தான் most of the records இருந்தது. United East India Company established its supremacy in the Spice Islands. After his third voyage to India, Vasco da Gama died in Cochin in 1524. So third time India வந்தப்போ வாஸ்கோ ட காமா இறந்துட்டாரு. அப்போ இயர் என்ன, எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1524. 36. Question number 36. France was the last European country to come to India as trader. France the last ட்ரேடுக்காக இந்தியாவுக்குள்ளார வந்த கம்பெனி. 37. After 1858, the year India came under the direct administration of the British Crown. அடுத்தது அப்படியே ஆன்சரோட இருக்கு பாருங்க. Fort Saint David Kudalur, Fort Gildiria Pulicat, Fort Saint Louis Pondicherry, Fort Saint George Madras. Question number 43 பாருங்க. The printing press was set up by the Portuguese at Goa in 1556. In 1615, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. 45th question. Season ball set up by a printing brush at Tranquebar தரங்கம்பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இங்கே இருக்கக்கூடிய தரங்கம்பாடி பிரிண்டிங் ப்ரெஸ் இங்கே வந்து செட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் பல்க். The Battle of Plassey in 1757, Battle of Buxar 1764. ரொம்ப முக்கியமான கொஷின், ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? The printing press இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லா லெசனும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.